ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் டிக்கா கபாப் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட். இங்க வந்து வெளியில வாங்கும்போது நிறைய அதுல ஃபுட் கலரிங் இருக்கு அப்படிங்கிறதுனால நாங்க இதை வீட்லயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு குயிக்கா பார்த்தலாம். இந்த ரெசிபிக்கு 1.5 மணி நேரம் வந்து மேரினேஷன் தேவைப்படும். 1/2 மணி நேரம் வந்து ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து கொஞ்சமா ஸ்பைஸ் சேர்த்து அம், ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு இன்னும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஊற வைக்கணும். ஸோ மொத்தத்துக்கு 1.5 மணி நேரம் வந்து சிக்கனே ஊற வேண்டியிருக்கும். அப்பதான் உங்களுக்கு சாஃப்ட்டான சிக்கன் டிக்கா கபாப் வந்து கிடைக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தரலாம். இதுக்கு வந்து ஒரு சைடு சாஸும் இருக்கு. அது வந்து ஆப்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் டிக்கா கபாப் பண்றதுக்கு சிக்கன் பிரஸ்ட்ஸ் இருக்கணும். அது வந்துட்டு போன்லெஸ் மீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுல தான் மெயினா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க பெரிய பெரிய பீசஸா வர மாதிரி நல்லா வந்து திக்னஸோட இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சிக்கன் பிரஸ்ட் எடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பீஸஸா தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ அத வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சுக்கிறேன். நல்ல பெரிய லெமன் இது. அதனால 1/2 யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்டும், 1 டீஸ்பூன் அளவு கார்லிக் பேஸ்டும் போட்டு, அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இத மூடி இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அடுத்த மேரினேஷனுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். அதுல காரமும் கம்மியா இருக்கும், கலரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரமா பிடிக்கும் அப்படின்னா, ரெகுலர் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா? அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம இது எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு ஈவன் பேஸ்ட்டா வச்சுட்டு, 1/2 மணி நேரம் ஊற வச்ச அந்த சிக்கன் இருக்கு இல்லையா? அதை எடுத்து இதுல அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒவ்வொரு பீஸ்லயும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இத ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் இல்லன்னா 1 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. நல்லா வந்துட்டு மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அத எடுத்து, இந்த மாரி ஒரு அயர்ன் ஸ்கில்லெட்ல நான் எண்ணெய் சேர்த்துக்க போறேன். இத வந்து பெரிய பெரிய கடைகள்ல பண்ணும்போது வந்துட்டு அவன்ல பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அவன்லயும் வச்சு எடுக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட். அதனால நான் இப்படி பண்றேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இந்த டைம்ல ஒவ்வொரு சிக்கன் பீஸஸா எடுத்து நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒவ்வொரு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு, மொத்தமா வந்து ஒரு நேரத்துல ஒரு 5, 6 பீசஸ் வந்து வேகுற அளவுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சேர்க்க முடியுமோ சேர்த்து, நம்ம வந்து இத ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். நான் இந்த மாதிரி ஈவனா ஒவ்வொரு சைடும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இத லைட்டா இந்த மாதிரி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன்ல எடுத்து வைப்பேன். இதெல்லாம் தேவையில்ல. நீங்க அவன்ல வைக்காமலே வந்து நேராவே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனாலே, அயர்ன் ஸ்கில்லெட்ல சேர்க்கும்போது இந்த மாரி லைட்டா கொஞ்சம் சைட்லலாம் பிளாக் ஆகும். அப்படிதான் இருக்கும் இல்லையா? கபாப் யூசுவலா. அதனால அந்த டெக்ஸ்சரும் நம்மளுக்கு கிடைச்சிருது. அவ்வளவுதான், செம்ம டேஸ்டியான சிக்கன் டிக்கா கபாப் இன்னைக்கு நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இந்த கபாபுக்கு தேவையான ஒரு சாஸ் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். டிப்பு. இதுக்கு வந்து தயிர எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் குக்கும்பர் இருக்கு இல்லையா? அத வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து சீரக பொடி, cumin பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது கூட வந்து மேல வந்து உங்களுக்கு கொத்தமல்லி, இல்ல சாட் மசாலா என்ன தூவணும்னாலும் தூவி இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.